சூழ்நிலையில நீங்க அவரை சந்திக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுது. ஏழு இடத்துல பள்ளம், 34 கட்டிடங்கள் உடைஞ்சிருக்கு, 3 மணி நேர டிராபிக் ஜாம். அதுவும் ரொம்ப முக்கியமா எந்த கம்பெனினே தெரியாத ஒரு மோட்டார் பைக் வேக தடைய மீறி இருக்கு. ஒரு மஞ்சள் நிற காரும் கூடவே போயிருக்கு. நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா பிரைம்? எல்லாத்தையும் நாங்க எங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபவுலர் அவங்க திரும்ப வந்துட்டாங்கல்ல? நீங்க டிசெப்டிகான்ஸ பத்தி கேக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க இங்க இருந்து போகவே இல்ல. உங்க கிரகம் ரொம்பவே பாதுகாக்கப்பட வேண்டிய கிரகம். அப்படின்னா நாம உடனே இத பத்தி பென்டகான் கிட்ட சொல்லியாகணும். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏஜென்ட். டிசெப்டிகான்ஸ்க்கு எதிரா உங்களுக்கு ஆதரவா சண்டை போடக்கூடிய ஒரே இனம் நாங்க மட்டும்தான் அப்படின்னு நீதான் சொல்ற. இங்க பாருங்க ஏஜென்ட், அத்துமீறி இந்த கிரகத்துக்கு ஆபத்து விளைவிக்க நினைச்சாங்கன்னா அந்த நேரம் டீம் பிரைம் தன்னுடைய சக்தியை கண்டிப்பா பிரயோகிக்கும். எவ்வளவு பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அது எனக்கு தேவை. போது நிறுத்துங்க. ராணுவத்தை ஈடுபடுத்தினீங்கன்னா அதோட விளைவு பூமியோட அழிவாதான் இருக்கும். மனிதர்களை இழக்கிறதுக்கோ இல்ல அவங்களோட இழப்பை பாக்கிறதுக்கோ உங்களுக்கு வேணா கஷ்டம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதை என்னால ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா பிரைம். அதுதான் 2 பேருக்கும் நல்லது.